அவையே உங்கள் பாடலிலே பிழை இருக்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைபழக்கம். இதுவரைக்கும் ஔவையார் சொன்னது எல்லாமே சரி. ஆனா கடைசியா நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு சொல்றாங்க. ஔவையார் முழுசா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் ஓவியம் வரைகிறான் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவன் வரைய வரைய அவனுடைய கைக்கு ஓவியம் வரைகிறது பழகிடும். அதே மாதிரி அவன் கற்ற கல்வியை அந்த சிந்தனை முழுக்க அதே கல்வி இருக்கும் பட்சத்துல அந்த கல்வி கூட அவனோட மனசுக்கு பழக்கமாயிடும். இவ்வளவேன்பா நீங்க ஒரு ஒழுக்கமான ஒரு செயலை நீங்கள் ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடித்து நீங்க நடைமுறையில் அப்படியே செயல்படுத்திக்கிட்டே வந்தா கூட அதுவும் நடைமுறைக்கு பழக்கமாயிடும். நடைபழக்கம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு இறுதியா என்ன சொல்றாங்கன்னா, நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தன் பிறக்கும் போது அவனுக்கு நிர்ணயிக்கப்படுவதுதான் அவனுக்கு இருக்கிற நட்பு, அவனுக்கு இருக்கிற தயை, அவனுக்கு எவ்வளவு கர்மம் இருக்கும், அதே போல அவனுக்கு இருக்கிற அந்த கொடைத்தன்மை, இதெல்லாம் பிறவியிலேயே இருக்கிற குணம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த காலத்திலும் ஏற்புடையது அல்ல. ஒருவன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்வது எவ்வளவுக்கு எவ்வளவு தவறான கருத்தோ அதே போன்ற ஒரு தவறான கருத்து தான் ஒரு மனிதன் பிறக்கும் போது அவனுக்கு இந்த குணமெல்லாம் இருக்கும் என்பது கிட்டத்தட்ட அதுவும் சாதிய பாகுபாடுகளுக்கு துணை போகும் வகையிலான ஒரு கருத்து தான். அதனால ஒரு மனுஷன் வளரும் போது அவனுக்கு இருக்கிற சூழ்நிலைகள், அவன் எந்த சூழ்நிலையில வளர்றான் அப்படிங்கிறது தான் அந்த மனுஷனுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறதே தவிர அது முழுக்க முழுக்க அவன் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது தானே தவிர அவன் பிறக்கும் போது எந்த மனிதனும் எந்த குணத்தினையும் கொணர்ந்து அந்த குணத்தோடு பிறப்பவன் அல்லன். இது முற்றிலும் ஏற்கத்தக்க கருத்து அல்ல அப்படிங்கிறது தான் இந்த முழு காணொலி. இது சம்பந்தமா உங்களுக்கு இதுல இருந்து வேற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதையும் தாராளமா நீங்க பதிவிடலாம்.